அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சிம்மராசி காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது சிம்மராசி காலபுருஷனுக்கு இது 5வது ராசி. இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி, ஸ்திர ராசி. அதிபதி சூரிய பகவான், கிழக்கு திசையை குறைக்கக்கூடியது. பலகல் ராசி, பகலில் பலம் உடைய ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் முதல் பாதம் இந்த ராசியில் அமைந்திருக்கிறது. இதன் பாகை 120 முதல் 150 வரை இருக்குது. லக்னாதிபதி சூரியன் சம்பாத்திய காரகன் மற்றும் ஆத்ம காரகன். எனவே ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெறுவது ஜாதகருக்கு நன்மையை பயக்கும். சூரியன் நேசமாகவோ அல்லது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களிலோ மறையக்கூடாது. அவ்வாறு மறைவதால் ஜாதகர் கடைசி வரை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் நீசம் அடைவதில்லை. வேகமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், செல்வாக்கு உடையவர்கள், மேன்மை, நேர்மையான குணம், கம்பீரம், தான தர்மம் செய்யக்கூடியவங்க, தாராள மனப்பான்மை உடையவங்க, புதிய உத்திகளை கடைபிடிப்பவர்கள், கலை, ஓவியம், இசை, இலக்கியம் போன்றவற்றில் ஈடுபாடு மிக்கவர்கள், மரபுகளை விரும்பக்கூடியவர்கள், சாத்வீக குணம் உடையவர்கள், நீதி நெறி தவறாதவங்க, காடு மலை போன்றவற்றை விரும்பக்கூடிய, கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கும். போஜன பிரியர்கள். பச்சை, மஞ்சள், சந்தனம் போன்ற வண்ணங்களால் நன்மை உண்டு. ஞாயிறு, புதன், வியாழன் போன்ற நாட்களில் நன்மை உண்டு. ஆவணி, மார்கழி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்களில் நன்மை உண்டு. அடுத்தது பொதுவான காரத்துவங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெருப்பு ராசி, வறண்ட ராசி, கற்பனை உள்ள ராசி, அரசாங்க வீடு, ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு, மலைகள், பாலைவனம், முதுகுத்தண்டு, கர்ப்பிணி பெண், குழந்தைகள், சீமந்தம் செய்தல், மனசாட்சி, புத்தக அறிவு, அமானுஷ்ய அறிவு, தொப்புள், மேல்வயிறு, முதுகு, சிங்கம், எருது, எலி, மயில், உணவு தானியங்கள், பழரசங்கள், கொழுக்கட்டை, தேங்காய், அரசு அலுவலகங்கள், மலை பிரதேசங்கள், குகை, மேடான காட்டுப்பகுதிகள், கற்பாறைகள் நிறைந்த இடங்கள், வனவிலங்கு உள்ள இடங்கள். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அரசியல், மருத்துவம், அரசு வேலை, நிர்வாகத்துறை, சமூக சேவை, நடிப்புத்துறை, ஓவியத்துறை. நோய்கள் இருதய நோய், முதுகு வலி, முதுகு தண்டோட நோய், வாயு தொல்லை. சிம்மராசியுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவப்பு அல்லது தாமிர நிற உடல், பெரிய தலை மற்றும் பிரகாசமான முட்டை வடிவ முகத்தோற்றம், கம்பீரமான நடையை உடையவங்க, சம உயரம் உடையவங்க, அகலமான தோள்களை உடையவங்க, தெளிவாக பேசக்கூடியவங்க. சிறப்பான குணங்கள்: புதிய கண்டுபிடிப்பில் ஆர்வம், தைரியம், வீரியம் நிறைந்தவங்க, சுறுசுறுப்பானவங்க, வள்ளல் குணமுடையவங்க, அதிக பலமுடையவங்க, நீதியை கடைபிடிப்பவங்க, கள்ளம் கபடம் இல்லாதவங்க, வெளிப்படையானவங்க. மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்: பொறுமையின்மை, பிறர் கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, கர்வம் உடையவங்க, தற்பெருமை உடையவங்க. அடுத்தது பொதுவான பாவ பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது அடுத்தது 1ஆம் பாவம், உருண்டையான முகம் உடையவங்க, அசைவ பிரியர்கள், தற்பெருமை விரும்பிகள், கம்பீரமான தோற்றம் உடையவங்க, பிறரிடத்தில் சரளமாக பேசக்கூடியவங்க, இருதயத்தில் தழும்பு உண்டு, கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும், சூடான உணவுகளை விரும்பக்கூடியவங்க,
புலால் உணவை விரும்பி சாப்பிடுவங்க, திறமையானவங்க, முன்கோபி, துணிச்சலானவங்க, நியாயமானவங்க, வாழ்வில் தோல்வி பெற்றாலும் இறுதியில் வெற்றி காணக்கூடியவங்க, குளிர்பானங்களை விரும்பக்கூடியவங்க, மழையில் நனைவதை விரும்பக்கூடியவங்க, பிறரை அடக்கி ஆளக்கூடியவங்க. அடுத்தது 2ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாதத்தில் சேர்ந்தவங்க, ஜோதிட துறையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பிறரை அலட்சியப்படுத்தி அதனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க, பெரிய குடும்பத்தில் நபராக இருப்பவங்க, குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்க, பணவரவிற்கு பஞ்சம் இல்லை, கண் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அடுத்தது 3ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. இவரால் சகோதரர்களுக்கு ஆதாயம் உண்டு. தீவிர முயற்சி செய்யக்கூடியவங்க, வாகன யோகம் உண்டு. சீட்டு பிடிக்கிறதுல ஆதாயம் உண்டு. விலை உயர்ந்த பொருள்களை விரும்பக்கூடியவங்க, கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற தொழில்களால் ஆதாயம் உண்டு. சகோதர சகோதரிகள் புகழ் உண்டு. ஷேர் மார்க்கெட் ஆதாயம் உண்டு. கலை, நாட்டியம், எழுத்து தொழில்களால் ஆதாயம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 4ஆம் பாவம். வீடு, வாகனம், சொத்து, பதவி உண்டு. சிறு வயதிலேயே வாகன வசதி ஏற்படும். படிப்பில் தடை உண்டு. தந்தை மேல் அதிக பாசம் உடையவங்க, ஆரம்ப கல்வியில் தடை உண்டு. சிக்கனவாதி, சட்டத்தை மீறி வெற்றி காணக்கூடியவங்க, சுயநலவாதிங்க. தற்போது மாணவர்கள், சொத்து சுகம் உண்டு. 5ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். புத்திர பாக்கியம் உண்டு. திருமண யோகம் உண்டு. திருமணத்தால் தோழிக்கும் ஏற்படும் திருமணம். குலதெய்வியில் சிறப்படையும். குலதெய்வ வழிபாட்டில் தடை, குழப்பம் உண்டு. 2 குலதெய்வங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு கஷ்டம் இருக்கும், அப்புறம் விலகி ஓடி போயிடும். விபத்து உண்டு, அதனால் பார்த்து போகணும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு, அவற்றால் ஆதாயம் இல்லை. தாத்தா வழியில் திருமணம் உண்டு. குழந்தை பிறந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மாமனாருக்கு கஷ்டம், கண்டம், விபத்து உண்டு. பகுதியில் குடும்பப்பற்று குறையும். பூர்வீக சொத்தில் வழக்கெல்லாம் ஏற்படும். தாத்தா வழியில் ஜோதிடர் அல்லது குறி சொல்கிறவங்களாக இருப்பாங்க. திருமண தடை, தாமதம்லாம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 6ஆம் பாவம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிப்பு ஏற்படும். மலச்சிக்கல்லாம் ஏற்படும், பார்த்து நடந்துங்க. கடன் இருந்து கொண்டே இருக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. பக்காளிகள் சண்டை உண்டு. அடுத்தது 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. வெளிநாட்டு வருமானம் உண்டு. மனைவி உத்தியோகம் செல்லக்கூடிய நபராக இருப்பார். கூட்டு தொழில் முன்னேற்றம் தராது. அடுத்தது 8ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட ஆயுள் உண்டு. கபத்தால் பிரச்சனை உண்டு. சொத்து உண்டு. எல்ஐசி, பிஎஃப் போன்றவற்றால் ஆதாயம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வம்பு வழக்கு இவற்றால் பிரச்சனை ஏற்படும். ஆன்மீக ஈடுபாடு உண்டு. வாழ்வின் பிற்பகுதியில் தனிமையில் வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அடுத்தது 9ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிறு வயதிலேயே தகப்பனார் பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். தந்தையை ஆன்மீகவாதியாக இருப்பார். தந்தையின் தொழில் செய்யக்கூடிய நபராக இருப்பார். விவசாய தொழிலில் ஆதாயம் உண்டு. பிரபலமாகும் யோகம் உண்டு. தந்தை உண்டு, அதனால் பிரச்சனை ஏற்படும். சாதகருக்கு யாத்திரை செல்லும் யோகம் உண்டு. நெருப்பு வழிபாடு யோகத்தை தரும். தந்தையால் ஆதாயம் இல்லை. அடுத்தது 10ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயம், துணிக்கடை, பால் சார்ந்த தொழில்கள் ஆதாயம் உண்டு. நிதி சார்ந்த தொழில்கள், ஆசிரியர் போன்ற தொழில்கள் அமையும். அரிசி, மளிகை கடை போன்றவற்றால் ஆதாயம் உண்டு. கமிஷன் சார்ந்த தொழிலில் ஆதாயம் உண்டு. அடுத்தது 11ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்கம், ட்ரஸ்ட்டு போன்றவற்றால் ஆதாயம் உண்டு. எண்ணங்கள் ஈடேறும். பணம் சார்ந்த சிந்தனை எப்போது இருந்து கொண்டே இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. சித்தப்பா அதனை உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திட்டங்கள் சிறப்பாக தீட்டி அதனால் வெற்றியடையக்கூடியவங்க. வளர்ப்பு பிராணிகள் உண்டு. அடுத்தது 12ஆம் பாவம், அதை பற்றி பார்க்க போகிறோம். பாவம், வெளிநாட்டு யோகம் உண்டு. குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. தாய் தந்தையின் மீது அதிக பாசம் உடையவங்க. குட்டி தூக்கம் தூங்கக்கூடியவங்க. அடுத்தது சிம்மத்தில் நவகிரகத்தில் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் அது எப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். அரசு சார்ந்த வம்பு வழக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களின் மீது பிரச்சனை உண்டு.
அடுத்தது வந்து சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடியவங்க, அவசர புத்தியால் நஷ்டத்தை அடையக்கூடியவங்க, நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க, கம்பீரமானவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க. அடுத்தது வந்து சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். முரட்டு சுபாவம் உள்ளவங்க, ஸ்திரமான முடிவை எடுக்கக்கூடியவங்க, பெரும்பான்மை உள்ளவங்க, பேரும் புகழும் பெறக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க, மாமிச பிரியர்கள், பலசாலிகள், சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, நிர்வாக திறமை மிக்கவங்க, மனிதாபிமானம் நிறைந்தவங்க, ராஜதந்திரம் அறிந்தவங்க. சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வசீகரமான தோற்றம் உடையவங்க, மலை காடு போன்ற இடங்களுக்கு செல்வது விருப்பமானவங்க, பெரிய நிலைமையை அடைய ஆசை உடையவங்க, எதிர்பார்த்த நிலைமையை அடையக்கூடிய சூழ்நிலை அமையாது, தைரியசாலிகள், தாராள குணம் மிக்கவங்க, சிக்கனவாதி. அடுத்தது வந்து செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தான தர்மம் செய்யக்கூடியவங்க, எழுத்து வல்லுநர்கள், ஜோதிடம், குறி சொல்லுதல், மாந்திரிகம் இவற்றில் வல்லுநர்கள், பிறரை மதித்து நடக்கக்கூடியவங்க, அமைதியை விரும்பக்கூடியவங்க, சுதந்திர மனப்பான்மை உடையவங்க, ஞாபக சக்தி உள்ளவங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்க, உதவி செய்யக்கூடியவங்க, வயிறு சார்ந்த பிரச்சனையும் வாய் தொந்தரவு போன்ற பிரச்சனையும் உண்டு. அடுத்தது வந்து ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். புத்திர பாக்கியம் ஏற்படும். தடை தாமதம், புகழுக்கு களங்கம் ஏற்படும். தந்தைக்கு கண்டம், பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை, தந்தைக்கு வெளிநாடு வருமானமும் உண்டு, வெளிநாட்டு வருமானமும் உண்டு. அரசியலில் தந்தைக்கே பேரும் புகழும் உண்டு. குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கம்பீரமான சுறுசுறுப்பானவங்க நீங்கள் இருப்பீங்க. சாஸ்திர ஞானம் உள்ளவங்க, பகுத்தறிவாதிகள், பரந்த மனப்பான்மை உள்ளவங்க, அன்பு கருணை குணம் கொண்டவங்க, முன் கோபகாரங்க, முன்னேற்றத்திற்காக கூடியவங்க. அடுத்தது வந்து புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறவங்க, அதற்கான முயற்சியை எடுக்கக்கூடியவங்க, உலகம் சுற்றும் மனிதருங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மேடை பேச்சில் கட்டிக்காரங்க, சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவங்க, அதிக ஞாபக சக்தி உள்ளவங்க, சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, நேர்மையானவங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, தான தர்மத்தில் நம்பிக்கை உடையவங்க, கவிதை எழுதுதல், போதனை செய்த இவற்றில் ஆர்வம் மிக்கவங்க. அடுத்தது வந்து சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பிடிவாத குணம், ஆணவம் மிக்கவங்க, பிறரை மதிக்காதவங்க, முரட்டு சுபாவம் மிக்கவங்க. அதாவது தன்னை நம்பி யார் வந்தாலும் சரி அவங்கள மோசம் பண்ண மாட்டாங்க. கடின உழைப்பாளிகள், தொழிலாளிகள், கதை, கட்டுரை, நாவல் போன்றவற்றில் ஈடுபாடு மிக்கவங்க. சிறிய விஷயமா இருந்தாலும் சரி பெருசாக முயற்சி எடுத்து செய்வீங்க. அரசு துறைகளில் பெரிய பதவியெல்லாம் வகிக்கிற அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சிம்ம ராசி காரகத்துவங்கள், அதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.